ஓம் சாந்தி. நாம் படிப்பின் மீது முழு கவனம் கொடுக்கக்கூடிய ஆத்மா. நாம் மாஸ்டர் முக்தி, ஜீவன் முக்தி வழங்கும் வள்ளலாக இருக்கும் ஆத்மா. நாம் உண்மையான கோபகோபியராக இருக்கும் ஆத்மா. நாம் திருமூர்த்தி தந்தையின் குழந்தைகளாவோம். ஸ்தாபனை, விநாசம் மற்றும் பாலனை என நம்முடைய 3 கடமைகள் நினைவில் இருக்கின்றது. நாம் தூய்மையான புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். யோகத்தின் மூலம்தான் தூய்மையற்றதாகிவிட்ட நம்முடைய ஆத்மா தூய்மையாகின்றது. அதனால் நாம் தூய்மையாகி பிறகு தூய்மையான உலகத்திற்கு சென்று ராஜ்யம் செய்வோம் என்பது புத்தியில் இருக்கின்றது. அனைத்து படிப்புகளிலும் உயர்ந்த படிப்பு இதுவாகும். இந்த எல்லையற்ற படிப்பின் பலன் நமக்கு புதிய உலகத்தில் கிடைக்கின்றது. இப்போது இது சங்கமயுகமாகும். தந்தையின் நினைவின் மூலம்தான் ஆத்மா தூய்மையாகின்றது. இது ஈஸ்வரிய சக்தியாகும். இது ஆன்மீக சக்தியாகும். நாம் இப்போது சர்வசக்திவான் தந்தையை நினைவு செய்கின்றோம். இந்த படிப்பே எதிர்காலத்திற்கானதாகும். தந்தையும் வேலைக்காரராக இருக்கின்றார். நாமும் வேலைக்காரர்களாக இருக்கின்றோம். தந்தை நமக்கு நன்மை செய்கின்றார். பிறகு நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்கின்றோம். தந்தையிடமிருந்து அமிர்தத்தை பெற்று அமிர்தத்தையே நாம் தானம் செய்கின்றோம். நாம் இறைவனுடைய நினைவில் போதையில் இருப்பவர்களாவோம். நாம் இப்போது ஆன்மீக போதையில் இருப்பவர்களாக ஆகியிருக்கின்றோம். தந்தை நமக்கு மிகவும் எளிய வழியை கொடுக்கின்றார். நாம் சரியாக தந்தையை நினைவு செய்து செய்து சதோப்பிரதானமாக ஆகிவிடுவோம். பிறகு உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகிவிடுகின்றோம். உண்மையான மனமுடைய நாம் ஸ்காலர்ஷிப் பெறுகின்றோம். சிவ தந்தையுடன் தான் நம்முடைய காரியமாகும். மாயை
மிகவும் கூர்மையானதாகும். நாம் யுத்த மைதானத்தில் இருக்கின்றோம். எதையெல்லாம் பார்க்கின்றோமோ அவை கல்பத்திற்கு முன் போலவே நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் எங்கிருந்தாலும் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருக்கின்றோம் மற்றும் சேவை செய்து கொண்டே இருக்கின்றோம். நாம் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருந்தால் நம்முடைய துணி சுத்தமாகி விடுகின்றது. தந்தையின் ஸ்ரீமத் படி நாம் நடந்து செல்கின்றோம். நாம் இப்போது ஆத்ம அபிமானியாக ஆகின்றோம். தந்தை நம்மை கல் புத்தியிலிருந்து தங்க புத்தியாக மாற்றுகின்றார். இந்த மாணவ வாழ்க்கைதான் மிகச் சிறந்ததாக இருக்கின்றது. இந்த உயர்ந்த படிப்பு 21 பிறவிகளுக்கு பலன் தருகின்றது. நாம் ஒருவர் மற்றொருவருக்கு எச்சரித்துக் கொண்டே இருக்கின்றோம். நினைவு யாத்திரையில் நிறைய பலம் இருக்கின்றது. நிறைய குஷி நிரம்பியுள்ளது. நமக்கு அளவற்ற செல்வம் கிடைப்பதால் மிகுந்த குஷியில் இருக்கின்றோம். நம்முடைய நடத்தை தெய்வீகமாக இருக்கிறதா என்று பார்க்கின்றோம். இப்போது அனைவருடைய ஆசைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற சுப எண்ணம் நம்முடைய மனதில் எழுகின்றது. அனைவரையும் நாம் பிறப்பு இறப்பிலிருந்து விடுபட வைக்கின்றோம். இதற்காக நமது சக்தி வாய்ந்த தூய்மையான அதிர்வலைகள் மூலமாக இயற்கை மற்றும் மனித ஆத்மாக்களின் முள் உணர்வுகளை மாற்றுகின்றோம். மாஸ்டர் வள்ளலாகி ஒவ்வொரு ஆத்மாவின் ஆசைகளையும் நாம் பூர்த்தி செய்கின்றோம். முக்தி ஜீவன் முக்தியை தானம் செய்கின்றோம். ஆன்மீக போதையில் இருந்து கொண்டு நம்மை சுதந்திரமானவர்களாக மாற்றுகின்றோம். எந்த ஒரு பந்தனத்திலும் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கின்றோம். மாயை என்ற எலியிடமிருந்து மிகவும் நாம் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கின்றோம். தந்தையிடமிருந்து அளவற்ற ஞானச் செல்வம் கிடைக்கின்றது. ஆகையால் நாம் குஷியில் இருக்கின்றோம். இந்த வருமானத்தில் ஒருபோதும் சந்தேக புத்தி வராமலும் களைப்படையாமலும் இருக்கின்றோம். மாணவ வாழ்க்கைதான் மிக சிறந்த வாழ்க்கை. ஆகையினால் படிப்பின் மீது நாம் முழு கவனம் வைக்கின்றோம். எப்போதும் விழிப்புணர்வுடன் இருந்து அனைவருடைய ஆசைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய மாஸ்டர் முக்தி ஜீவன் முக்தி வழங்கும் வள்ளல் ஆத்மா நாம்.
முரளிதரன் முரளியால் தேகத்தின் சுற்றுச்சூழலை மறக்கும் உண்மையான கோபகோபியராக இருக்கும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.